சிலுவை பாதை முன்னுரை. பிரியமானவர்களே, சிலுவையின் பாதை என்பது இயேசு நடந்து சென்ற பாதை. அந்த பாதை வழி நாமும் செல்ல இங்கே கூடி வந்திருக்கிறோம். இப்போது கண்களை மூடி ஜெபிப்போம். நம் பாவங்களினால் அல்லவோ இந்த கொடுமையான சிலுவை பாதை உண்டானது என்று உணர்வோம். நம் பாவங்களுக்காக வருந்துவோம். இயேசுவே, என் சிந்தனை, சொல், செயல், நடை, உடை, தோற்றம், மனம், ஆத்மா, சரீரம் ஆகிய 9 நிலைகளிலும் நாம் பாவம் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, இனிமேல் ஒருபோதும் இப்படி பாவம் செய்வதில்லை என்று இன்று உறுதியான தீர்மானம் எடுக்கிறேன். இதோ என்னை பரிசுத்தப்படுத்த உம் சிலுவையின் பாதையில் நான் வருகிறேன். ஆமேன். மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? முதலாம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்ப்பிடப்பட்டதை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, மனித இயல்புகளால் பிறர் மீது வீண் பழி சுமத்தி புறம் கூறி பிலாத்துவைப் போல யூத மக்களைப் போல பிறரை தீர்ப்பிட்ட குற்றங்களுக்காக மனம் வருந்தி தியானிக்கின்றோம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே சிலுவை சுமையை எனக்கு தந்தார்.
சிலுவை சுமையை எனக்கு தந்தார். இரண்டாம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள் துவாரும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, எங்களுடைய பணிகளையும் கடமைகளையும் தவறுகளையும் சிலுவை போன்று பிறர் மீது சுமத்திய குற்றங்களுக்காக மனம் வருந்தி தியானிக்கின்றோம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். மூன்றாம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே முதல் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் செய்கிற பாவங்களிலே மூர்க்கராய் நிலை கொள்ளாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்தரிக்க உதவியருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, உலக ஆசைகளால் உம்மை மறந்து முதல் பாவம் செய்ய துணிந்து பிசாசின் பிடியில் விழுந்ததற்காக மனம் வருந்தி தியானிக்கிறோம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அருள்மிகு நிறைந்த என் தாயை, சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். அருள்மிகு நிறைந்த என் தாயை, சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். நான்காம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிர்கொண்டு வருகிறதை கண்டு நீர் சொல்லிலடங்காத வேதனையை அனுபவித்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் வேளையில்
வியாகுல அன்னையின் அடைக்கலத்தை அடைய உதவியருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, எங்களின் மீட்பிற்காக இவ்வளவு கொடுமையான சிலுவை வேதனைகளை கடந்து செல்ல ஆறுதலாக இருந்த வியாகுல அன்னை போல எங்கள் பிள்ளைகளும் உமது பாதையில் நடக்க, வரும் சோதனைகளை கடக்க பெற்றோராகிய நாங்கள் துணையாய் நிற்க உம்மை தியானிக்கிறோம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. ஐந்தாம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீரேன் ஊராகிய சீமோன் உதவி செய்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்கள் சுமக்க கருணை புரிந்தருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, அடுத்தவர் பாரத்தை தம் பாரமாக கருதி இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவிய சீயோனைப் போல நாங்களும் அயலானை நேசிக்கவும், நாங்களே முன் சென்று உதவிடவும், அதன் வழியாக உம் அன்பை பெற்றிட எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்க முகத்தை துடைத்தாள் என் முகத்தந்தே. இகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தா. முகத்தை துடைத்தாள் என் முகத்தந்தே. இகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தா. இகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தா. ஆறாம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, வெரோனிக்கம்மாள் உம்முடைய திருமுகத்தை துடைத்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க உதவியருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, தீமைகளின் கட்டுக்களை உடைத்து துணிவுடன் உம் திருமுகத்தை துடைத்த
வெரோனிகா அம்மாளைப் போல இவ்வுலகில் பெண்களை பலவீனமாக சித்தரிக்கும் சமூக தீமையையும் தீண்டாமையையும் அடக்குமுறைகளையும் உடைத்து துணிவுடன் முன்வர உறுதி தாரும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஏழும் வா திரும்பி வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விடச் செய்தார். எழுந்து வா திரும்பி வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விடச் செய்தார். இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். ஏழாம் தளம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்பிர விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே இரண்டாம் முறை குப்பிர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாதபடிக்கு கருணை கூர்ந்தருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, மனிதகுல மீட்பிற்காக தன்னலம் கருதாமல் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் சோர்ந்து போகாமல் எழுந்து சிலுவை பயணத்தை தொடர்ந்தது போல நாங்களும் எங்களின் மீட்பிற்காக பாவத்தில் விழுந்தே கிடக்காமல் தொடர்ந்து முன்னேற வரம் தாரும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். அழுதார் அழுதார் அன்புடையா, ஐயோ அதையும் கேலி செய்தார். அழுதார் அழுதார் அன்புடையா, ஐயோ அதையும் கேலி செய்தார். ஐயோ அதையும் கேலி செய்தார். எட்டாம் தளம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை நோக்கி அழுத எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் புரிந்த பாவ துரோகங்களுக்கு துயரப்பட்டு அவைகளுக்காக எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க அருள் புரியும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, தாளா துன்ப வேளையிலும் உமது வார்த்தைகளால் யூத பெண்களுக்கு ஆறுதல் அளித்தது போல நாங்களும் பிறருக்கு வார்த்தைகளால் ஆறுதல் தந்து பிறரை தேற்றும் மனநிலையை தர வேண்டுகின்றோம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். 9ஆம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் 3ஆம் முறை தரையில் குப்பிர விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே 3ஆம் முறை குப்பிர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாவான பாவத்தோடே செத்து முடிவில்லா நகரத்திலே விழாதபடிக்கு எங்களை காத்தருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, எத்தனை முறை கீழே விழுந்தாலும் லட்சிய பாதை நோக்கி நீர் நகர்ந்தது போல இவ்வுலக மாயை எங்களை மீண்டும் மீண்டும் பாவ வாழ்வில் இழுத்தாலும் வீறு கொண்டு எழுந்து பாவ வாழ்வை விட்டு உம்மை அடைய வரம் தாரும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். சுயநல ஆடையை நீ கொண்டா என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றார். சுயநல ஆடையை நீ கொண்டா என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றார். என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றார். உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய ஆடைகளை களைந்ததையும் உமக்கு புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்ததையும் தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் அனைத்திலும் உம்முடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க கருணை கூர்ந்தருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, உம்மை அவமானப்படுத்தி உமது ஆடைகளை களைந்த படை வீரர்களைப் போல நாங்களும் எங்கள் சொற்களாலும் செயல்களாலும் பிறரை அவமானப்படுத்தி மகிழ்ந்த தருணங்களை நினைத்து வேதனையோடு தியானிக்கின்றோம். மன்னித்தருளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். அன்பு
அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். 11ஆம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி இயேசுவே, எங்களது பாவங்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் நீர் சிலுவையில் அறையப்பட்டீர், குருதி சிந்தினீர், காயப்பட்டீர், கண்ணீர் சிந்தினீர். இனியும் ஓர் சிலுவை என் நண்பன் இயேசுவுக்கு இல்லை என்பதை தியானிப்போம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தே மூழ்வாயோ. இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தே மூழ்வாயோ. உயிரையும் தந்தே உணர்வாயோ. 12ஆம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள்நிலையில் இறந்து விண்ணுலகில் உம்மோடு வீற்றிருக்க உதவியருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எதுவும் இல்லை என்பதற்கு சாட்சியாக உயிரை கொடுத்தீரே. அதுபோல நாங்களும் அன்பின் சாட்சியாக வாழ உறுதி தாரும். ஆமென். கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், தலையிலே முள்முடிகள், கைகளிலே ஆணிகள், முகத்தினிலே கையறைகள், முதுகினிலே கசையடிகள். என்னாலே தானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம், எதற்காக என்று கேட்டேன், உனக்காக என்று சொன்னாய். உமது உயிர்
அழுகின்றது, மனித குலம் அழுகின்றது, உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, மனித குலம் அழுகின்றது. முள்முடிகள் எதற்காக, முகத்துதிகள் எதற்காக, கசையடிகள் எதற்காக, வசைமொழிகள் எதற்காக, என்னென்ன கேள்வி கேட்டும் மௌனம் தானும் மொழியா, என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம், உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம், உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம், எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது, எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது, நம் உறவு பிரியாது. காயங்கள் எதற்காக, கண்ணீரும் எதற்காக, பாரங்கள் எதற்காக, பாடுகளும் எதற்காக, என்னென்ன கேள்வி கேட்டும் மௌனம் தானும் மொழியா, என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம், உனக்காகத்தானே மனிதா எனது இந்த சிலுவை பயணம், உன்னாலே தானே மனிதா எனக்கு இந்த சிலுவை மரணம், எனது உயிர் பிரிந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், எனது உயிர் பிரிந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாய் பாசத்தின்
12ஆம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள்நிலையில் இறந்து விண்ணுலகில் உம்மோடு வீற்றிருக்க உதவியருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எதுவும் இல்லை என்பதற்கு சாட்சியாக உயிரை கொடுத்தீரே, அதுபோல நாங்களும் அன்பின் சாட்சியாக வாழ உறுதி தாரும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 13ஆம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய திருச்சடலத்தை சிலுவை நின்று இறக்கி வியாகுல அன்னையின் மடியிலே வளர்த்தியதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுடைய இதயத்திலே உம்முடைய திருக்காயங்களும் தூய அன்னையின் வியாகுலங்களும் பதிந்திருக்க உதவியருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, சிறு சிறு தியாகங்கள் கூட செய்யாமல் தன்னலமே பெரிதாய் வாழும் எங்களிடம் மக்களின் மீட்புக்காக தன் மகனையே தியாகம் செய்த மரியாயின் தியாக உணர்வை எங்களுக்கு தர வேண்டுகின்றோம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதையும் வரை உயிர்க்காதே. உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய திருச்சடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகு மட்டும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய பேரின்ப அரசுக்கு வந்து சேரவும் அருள் தாரும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, நிலையற்ற வாழ்விற்காக பணத்தையும் புகழையும் ஆடம்பர வாழ்வையும் அலைந்து
அமைதியற்று தேடிக்கொண்டிருக்கும் எங்கள் மனதில் கடவுளின் ஞானத்தையும் அமைதியையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல்